நான் உங்க பொண்ணை நல்லா பாத்துக்கல சார், நல்லா வாழ வைக்கல, நல்ல வசதியா பாத்துக்கல, அவ அளவுக்கு நான் சம்பாதிக்கவும் இல்ல. மொத்தமா உங்க பொண்ணு கிட்டனா அவளுக்கு ஏத்த புருஷனாவே நான் நடந்துக்கவே இல்ல. அவ எதிர்பார்த்த எதையுமே நான் நிறைவேற்றவே முடியல. இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, என் தங்கச்சி கல்யாணத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கியிருக்கான் உங்க பையன். அவன் பண்ணது நியாயமா? என்ன சார் எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டானே சார். சார் யாரை கேட்டு சார் அந்த வீட்டுக்கு போய் என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசினா அவன்? அதுக்காக தான் சார் அன்னைக்கே என் பையனை அடிச்சேன். சார் நீங்க உங்க பையனை அடிங்க கொல்லுங்க, அதை பத்தி எங்களுக்கு என்ன சார்? அதனால எங்க பொண்ணுக்கு வந்ததே கெட்ட பேர் அது போயிடுமா? இல்ல அவன் நிம்மதியா இன்னொரு வீட்டுல போய் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருவாளா? உங்க பையன் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கிறத மட்டும் இப்ப சொல்லுங்க, அதை பத்தி மட்டும் பேசுவோம். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? அந்த எம்எஸ்எல் சுப்பிரமணியம் வீட்டுக்கு எப்படி போய் என் தங்கச்சிக்கும் அவனுக்கும் காதல் இருக்குன்னு சொன்னானோ அதே வீட்டுக்கு திரும்ப வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நான் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லணும். இதுதான் உங்க பிரச்சனை. இதை பண்ணினா உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குன்னா கண்டிப்பா நான் இதை பண்றேன். இதை பாருங்க சார், ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். நான் நேர்மையான நீதியான மனுஷன். 20 வருஷம் பேங்க்ல வேலை பார்த்திருக்கேன். ஒருத்தருக்கு ஒரு கெடுதல் கூட நினைச்சதில்லை. என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போனதுக்கு மட்டும்தான் உங்ககிட்ட நியாயம் கேட்க வந்தேன். என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போனதுக்காக உங்க வீட்டு பொண்ணு வாழ்க்கை கெட்டு போனதுன்னு நினைக்கிற அளவுக்கு நான் கேவலமானவன் இல்லை. நாளைக்கே வந்து அந்த சுப்பிரமணியன் சார் வீட்டில் வந்து நான் பேசுறேன். போதுமா? சரிண்ணா, வா போலாம். சண்முகம், பானுவை பத்தி வாண்ணே போலாம். சண்முகம், டேய் என்னம்மா அண்ணனை பாத்தியா? அப்பா, நான் அண்ணனை பார்த்தேன். அம்மாவை அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கேன். என்னால ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க முடியல. அதான் அண்ணனை கூட்டிக்கிட்டு நான் வந்துட்டேன். இந்த நேரத்துல அழுகு துளையாத, பேசாம இரு. அப்பா, அண்ணனை பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த ஒரு நினைப்பும் இல்லாம படுத்து கிடக்குறாரு. அப்பா, என்னப்பா இது? நீ எமோஷன் ஆகாத, உன் வயசுல குழந்தை இருக்கு, பேசாம இரு. அப்பா, அப்பா, என்னப்பா வாழ்க்கை இது? டாக்டர்ஸ் யார்கிட்ட கேட்டாலும்
யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்படித்தானே பல நாளா போயிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய டாக்டர் அடேங்க அப்பா, எவனெல்லாமோ வர்றானுங்க, பாக்குறானுங்க, என்னெல்லாமோ சொல்றானுங்க, கடைசியில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு போறானுங்க. எனக்கு நாடி நேரமெல்லாம் அப்படியே சும்மா அப்படியே துடிக்குதுமா. இவ்வளவுக்கு காரணம் அந்த சிவஞான பைய, கேள்விட்ட பைய, அந்த பையல பாரு, அந்த பையல சும்மா விட மாட்டேன். காலையில உன் புருஷன் இருந்தான், அதான் பேசாம விட்டா நான் அமைதியா இருந்தேன். கடை இருக்கிற அன்னைக்கு இந்த சிவஞான பைய சடகுன அவ்வளவு அவமானப்படுத்திருக்கா. ஊர்ல இருக்கிற அவ்வளவு பேருக்கு பத்தியில அவ்வளவு கேவலமா பேசியிருக்கா என் பிள்ளைய. நடந்தது ரொம்ப அண்ணனுக்கு கஷ்டமாயிடுச்சு. மறுபடியும் அவங்க நம்ம வழியில் குறுக்க வராங்க. முதல் அண்ணனை திருப்பால் அடித்து அசிங்கமாத்தினாங்க. அப்புறம் அந்த கடை திருப்போட சம்பவம் நடந்தது ஆக்சிடெண்டாக இருந்தாலும் ஒரு வகையில் அவங்க தான் காரணம். வார்த்தைக்கு வார்த்தை அந்த சிவஞான பையன் மேலே பழி போனோம்டா. எல்லாத்துக்கும் காரணம் ஏன் புள்ளடா. நான் பெற்று தொலைஞ்ச அந்த பையன் கேட்டுட்டு வீரசேனன் தான்டா. எவ்வளவு நெஞ்சத்தை இருந்தா கூட பிறந்தவ இப்படி இருந்துட்டு இருக்கா. ஒரு தடவை வந்து பார்த்தானா இல்லையே. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, கொஞ்சம் அமைதியா முடியும். இந்த காஞ்சி ஊத்தான கண்ணு முன்னாடி கடையை திறந்திருக்கா. நான் தானே பெத்தப்ப வேண்டாம் எதிரியா போயிட்டேன். உனக்கு என்ன, நீ அந்த வீட்டு பொண்ணு தானே. உன்னை கூப்பிட்டானா அந்த கேடுட்டவ? இல்லப்பா, என்கிட்ட யாரும் சொல்ல மாட்டான். எப்படி சொல்லுவான்? அவன் கவனிப்பையில போயிட்டானே அவன். சங்கத்துல என்ன பேச்சு அடேங்கப்பா, என்னமா பேசுறானே அந்த கேடு விட்டவன். தடிப்பேலா பாத்துட்டே நின்னானே பக்கத்துல. காரி தூர் துப்புறானுங்க ஊர்ல உள்ளவனுங்க. கொஞ்சம் நிஜம் இவனால் வீரமணின்னு இருந்த பயம் போச்சு, எல்லாம் போச்சு. அந்த கேடு விட்ட சண்டாளி வந்தா பாரு மருமகன்னு, அவளை என்னைக்கு கொண்டு வந்தனோ அன்னைக்கே போச்சு, எல்லாம் போச்சு. அப்பா அப்பா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குப்பா. ஆரம்பிச்சது தொடர்ந்து போயிட்டே இருக்காது. வீரசேன திரும்பி திரும்ப கால வந்து கதண்டானா ஏத்துக்கோனா. நானு என் பிள்ளை ரெடி அவனா எப்படி ஏத்துக்கிடுவேன் வீரமணி. நானு அத பிள்ளைல முடிவெளி தலைவலி காரியம் பண்ணிட்டானே. நானு நான் செத்தா தலையை வச்சு படுக்க கூடாது. எனக்கு மொத்தம் 3 பேரு, நீ இவன் அவன், அவ்வளவுதான். போ 3 பேரு தான். அப்பா கொஞ்ச நேரம் நீங்க ரிலாக்ஸா இருங்கப்பா. நீ ரிலாக்ஸா இருக்க சொல்றியே, நீ பேசுறியா? இந்த பைய கடவுளை பத்தி ஏதாவது பேசுனியா? அங்க சொல்லு. எங்கப்பா, நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பானு அந்த விஷயத்துக்காக சண்டை போட்டா. விஷயம் வேற மாதிரி போயிடுச்சு. வீரசேனனை பொறுத்த வரைக்கும் சிவஞானத்தை விட மீனாட்சிக்கு தான் அதிக அக்கறை. அவ இவ்வளவு தூரம் பண்றான்னா அவ தங்கச்சியோட வாழ்க்கைக்காக அவ பண்றா. அதுல அவங்க அண்ணன் தங்கச்சிங்க எல்லாம் கலந்துக்க முடியாத சூழ்நிலை. கடைய திறக்கறான், எவனும் தலையறா, நாசமா போட்டுமே. எனக்கு என்ன ஏன் பிள்ளை தடகமா ஆஸ்பத்திரியில படுத்திருக்கா. அது பல கோடி எவ்வளவு வேணாலும் செலவழிப்பா. ட்ரீட்மெண்ட் தனசரி எவ்வளவு வேணாலும் செலவழிப்பா. பெரிய ட்ரீட்மெண்ட் செலவழிப்ப. அதுக்கப்புறம் உனக்கு நீ கட்சி இருக்க இல்ல, உனக்கு நான் செய்ய வேண்டிய முறை இருக்கா இல்லையா? அதை செய்வேன் நானு. பாரு அதை எப்படி செய்யறேன்னு பாரு. அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது கேட்ட பேருக்கு என் சொத்துல ஒரு காசு கிடையாது. பாத்துக்கோ அவனுக்கு. ஏன் சொத்துல சோத்த சமைப்பாரு, எதிரிக்கு விருதளிப்பாரு. நான் பாத்துட்டு இருக்கணுமா? எப்படிமா எப்படி சொல்லு. ஏன் காசு ஒரு காசு போகக்கூடாது அவனுக்கு, போகவே கூடாது அவனுக்கு. அப்பா அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். நீங்க இத பத்தி ரொம்ப யோசிச்சு மனசு அலப்பாய விடாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குப்பா. அதுல இந்த விஷயத்தையும் போட்டு நீங்க குழப்பிக்காதீங்க. வீரசேன அண்ணனை கூப்பிட்டு நான் பேசுறேன். பேசு, நல்லா பேசு. அவங்கிட்ட எப்படி பேசணுமா பேசு. வாங்கு, விடுதலை பத்திரத்துல கையெழுத்து வாங்கு. இந்த பையனால முடியாது, நீ வாங்கு. வாங்கு, அப்புறம் வச்சுக்கிற கச்சேரிய.
பாருங்க, என் பையன் அவங்க பொண்ணை விரும்புறது உண்மைதான். நாங்க பொண்ணை கேட்டதும் உண்மை. ஆனா அவங்களுக்கு அதுல இஷ்டம் இல்லை. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் இதுல விருப்பம் இல்லை. ஏதோ என் பையன் ஒரு அவசரத்திலயும் ஆதகத்திலையும் இங்க வந்து வேற மாதிரி பேசிட்டான். இத நேர்ல உங்களுக்கு தெரியப்படுத்ததான் நான் இங்க வந்தேன். டேய் சொல்றா. அப்பா, என் லவ் உண்மையானதுப்பா. நான் உமா மேல வச்சிருக்க பாச நேர்மையான. அறிவு கட்டவனே, தேவையில்லாம வளராத. நீ என்ன பேசுற அதுக்கு விளக்கம் சொல்ல போதும். எங்க அப்பா சொல்றது உண்மைதாங்க. நான் உமா விரும்பினேன். அவங்களும் பொண்ணு கேட்டாங்க. ஆனா அவங்க ஒத்துக்கல. என்னால் அவங்கள மறக்க முடியல. அதனாலதான் அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு உங்ககிட்ட மிகைப்படுத்தி பேசிட்டேன். நடந்த எல்லா குழப்பத்துக்கும் நான் தாங்க காரணம். அந்த பொண்ணு என்னை காதலிக்கவோ பழகவோ இல்லை. சொல்ல போனா அந்த பொண்ணு என்கிட்ட பேசினதே இல்லை. உங்க எல்லார்ட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏதோ நடந்தது நடந்து போச்சு. திஷ்டி கழிஞ்ச மாதிரி நினச்சிக்கிடுவோம். தப்பு யாரும் தெரிஞ்சு பண்றது இல்லைங்க. ஏதோ ஒரு உத்தியோகத்தில் பண்ணிடுதுங்க இந்த காலத்து பசங்க. நிதானமா யோசிச்சு பார்த்தாக்கா பின்னால நடக்கிற பிரச்சனை தெரியும். அம்மா, எது எப்படியோ எங்க பொண்ணை பத்தி நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சோம். நல்லபடியா நடந்துருச்சு. அதுவே எங்களுக்கு போதும். நானும் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க பொண்ணை தப்பா நினைக்கணும்னு எந்த அர்த்தத்திலயும் அப்பா பேசல. ஒருவேளை அந்த பொண்ணு மனசுல உண்மையாவே வேற யாராவது இருந்தா அதுக்கப்புறம் அந்த பொண்ணை என்னோட மனைவி ஆக்குறது பெரிய தப்பாயிடும் இல்லையா? அதனாலதான் அவங்க நிலைமையில இருந்து எல்லாருமே சரியா தான் பண்ணிருக்கோம். இப்ப எல்லாருமே பரஸ்பரம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். சேதுராமன் சார், ரொம்ப நன்றி சார். எனக்காக இவ்வளவு தூரம் வந்து பேசியிருக்கீங்க. அப்புறம் என்னங்க, எல்லாம் பேசி சுமூகமா முடிச்சாச்சு இல்ல? பாக்கு வெத்தலை மாத்த நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. ஆமாங்க, வர்ற முகூர்த்தத்துல நல்ல ஜோசியரா பார்த்து நல்ல தேதியை பார்த்து சொல்லுங்க. அந்த தேதியில நிச்சயம் பண்ணிடலாம். எல்லாம் நல்லபடியா நடந்துரும். ரொம்ப சந்தோஷங்க. எங்களை நீங்க புரிஞ்சுக்காம போயிடுங்களோன்னு பயந்துகிட்டு இருந்தோம். இவ்வளவு சீக்கிரமாவே எல்லாம் சுமூகமா முடிஞ்சிடும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. என்ன தம்பி நீங்க, நடந்ததை அன்னைக்கிட்ட சொன்னோம். அதுக்கு அவர் தீர்வு கொடுத்தாரு. ஒளிச்சு மறைச்சு பேசினா நாளைக்கு சிரமமா போயிடும்ல. இனிமே உங்க வீட்டு பொண்ணை எப்ப எங்க வீட்டு மருமகளை அனுப்புவீங்கன்னு மட்டும்தான் யோசிப்போம். அப்போ நாங்க கிளம்புறோம். தேதி குறிச்சிட்டு வந்து சொல்றோம். ஏதாவது பலகாரம் சாப்பிட்டு போலாமே? ஐயோ இருக்கட்டுங்க, மனசு நிறைஞ்சிருக்கு. அதுவே வயிறு நிறைஞ்ச மாதிரிங்க. சார், ரொம்ப நன்றி சார். நன்றி எதுக்கு? என் பையன் தப்பு பண்ணா அதை நான் சரி பண்ணேன். அதுக்கு நீங்க ஏன் நன்றி சொல்லணும்? சரி, நான் கிளம்புறோம். என்ன சார், அவ்வளவுதானா சார்? பானுமதி அதை பத்தி பேசாதீங்க. அது அவ்வளவுதாங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. சண்முகம் பானுமதி வாழ்க்கை இனிமேல் தொடராது. விவாகரத்து முடிவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. என் பையன் ஒரு தப்பு பண்ணினா அதுக்கு நான் பரிகாரம் தேடிக்கிட்டேன். ஆனா என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணல. அவளுக்கு எந்த பரிகாரம் தேட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏய் வாடா, வா. அப்பாடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனாட்சி. அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னது கூட எனக்கு பெருசா தெரியல மீனாட்சி. ஆனா நம்ம பொண்ணு மேல இருந்த களங்கம் போயிடுச்சுல்ல, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்கம்மா. நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டாங்க. உடனே நிச்சயம் பண்ணிடலான்னு சொன்னாங்க. உமா, சீக்கிரமா டும் 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 கொட்டிடலாமா? விட்டா அவங்க ஒரு நாளையே கல்யாணம் பண்ணிடுவாங்க போல இருக்கு. ஏன் நீ, நான் என்ன உங்களுக்கு பெரிய சுமையா இருக்கனா? என்ன உடனே கல்யாணம் பண்ணி அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்க? லூசு, என்ன வெளியில போயிட்டு வந்தா பாரமா இருக்குன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கழட்டி எறியலாம். உடம்புல இருக்கிற தோலை கழட்டி எறிய முடியுமா? அது மாதிரிதான் நீ. அனி, பானு விஷயமா அவங்க அப்பா கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? பானுமதி பொதுவா பிடிவாதமான ஆளுதான். அவங்க அப்பா பேசினதை பார்த்தா அவங்களே பானுமதியை தூண்டி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவ பிடிவாதம் பிடிச்சவ.
இவங்களும் இப்படி தூண்டி விட்டாங்கன்னா பிரச்சனை தீர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேம்மா. ஏங்க, அவங்க தான் இந்த குடும்பம் வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம் வீட்டை விட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? அவங்க இல்லாதப்ப அவங்கள பத்தி பேசுறதே ரொம்ப தப்பு. அவங்க ஏதோ வெளிப்படையா பேசுறதுனால அவங்க சண்டைக்காரி முன்கோபின்னெல்லாம் பேசுறீங்க. இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்னு தெரியல. மாமியார் உடைச்சா மண் குடம், அதே மருமக உடைச்சா பொன் குடம்னு பழி போடுவீங்களா? நல்லா இருக்கு நீங்க பேசுறதெல்லாம். இதோ இங்க நிக்கிறாளே உமா, அவ மட்டும் அந்த வீட்டுல போய் சந்தோஷமா வாழலாம், ராணி மாதிரி இருக்கலாம். ஆனா நீங்க இந்த வீட்டுல பாசத்தை கொட்டுற மாதிரி அங்க அவங்களும் பாசத்தை பொழியணுமா? இதெல்லாம் எதிர்பார்ப்பீங்க. அதே மாதிரி தானே பானுக்கா வீட்டுல எதிர்பார்ப்பாங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் பானு அக்காவோட அண்ணாவும் அப்பாவும் எல்லாரும் முன்னாடியும் கோர்ட்ல சாட்சி சொல்ற மாதிரி என் பையன் மேலதான் தப்புன்னு ஒத்துக்கிட்டாங்க. எவ்வளவு ஜென்டில்மேனா இருப்பாங்க. பானு அக்காவும் அப்படிதான். பாவம் பானு அக்காவுடைய அண்ணன் இந்த பொண்ணு மேல அவ்வளவு ஆசையா இருந்தாரு. அதுல தடுமாறி போய் ஏதோ போய் சொல்லிட்டாரு. மத்தபடி அவரு ரொம்ப நல்ல பையன், அப்பாவியான ஆளு. யாரு கண்டா சொத்துக்கு ஆசைப்பட்டு கட்டி கொடுக்குறீங்களே, நாளைக்கே மாப்பிள்ள சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஆரம்பத்துல எல்லாரும் அமைதியா தான் இருப்பாங்க, அப்புறம் தான் அவங்களோட உண்மையான சுயரூபம் தெரியும். உனக்கு தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத. உன் வேலை என்னமோ அதை பாரு. அண்ணே பேசிட்டோண்ணே. இவங்க பேசுறதா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, ஏதோ டயலாக் சொன்னீங்களே, என்னது அது? இன்னொரு வாட்டி திருப்பி சொல்லுங்க. ஆரம்பத்துல ஊமை மாதிரி இருப்பாங்க, போக போக தான் சுயரூபம் தெரியுமா? அதுக்கு பெரிய உதாரணமே நீங்க தான். வரும்போது வாயிலா பூச்சி மாதிரி இருந்துட்டு இப்போ என்ன பேச்சு பேசுறீங்க? உமா, நீங்க சுமாருங்க அண்ணி. என்ன இருக்கு இவங்க பேச? பொண்ணு பார்க்க போகும்போது இவங்க எப்படி இருந்தாங்க? ஓட்டு வீட்ல ஓட்ட உடசல் சாமானோட உங்களை இந்த வீட்டுக்கு மருமகளா வர வச்சு அழகு பார்க்க எங்க அண்ணி எவ்வளவு பாடுபட்டாங்க தெரியுமா? அவங்கள பார்த்து உங்க அம்மா என்ன வார்த்தை பேசினாங்க? குழந்தை பெத்துக்க போறீங்கன்றதுனால தான் எல்லாரும் வாயை மூடிட்டு இருக்கோம். என்ன விட்டா பேசிட்டே போறீங்க? ஆமா, எனக்கு வரப்போற மாப்பிளைய பத்தி வாய்க்கிழிய பேசுறீங்களே, உங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காமோ காப்பின்னு பிரிச்சு பார்க்கலாம். என்ன புரியலையா? கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் என்ன ஒரு பெரிய மாற்றம். அப்பா பாப்பா, யாரையுமே இந்த காலத்துல நம்பவே முடியாது. அதானே இந்த வீட்டுல ஒருத்தர் விடாம குத்தி காட்டுறீங்க. அதான் உங்க எல்லாருக்கும் கை வந்த கலையாச்சே. ஆனா உனா ஒண்ணும் இல்லாதவ, வக்கத்தவ, வசதி இல்லாதவ, வழி இல்லாதவ, இதானே கல்யாணம் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது அண்ணிங்கிற மரியாதை இருந்து இப்படி எல்லாம் பேசுவியா? என்ன அண்ணி, என்ன மரியாதை? கொஞ்சமாவது அண்ணிங்கிற மரியாதை இருந்து இப்படி எல்லாம் பேசுவியா? என்ன அண்ணி, என்ன மரியாதை? இங்க பாருங்க, இருக்கிற இடம் முக்கியம் இல்ல, நடக்கிற விதம் தான் முக்கியம். நான் எப்படி நடக்கணும்னு நீ எனக்கு சொல்லி தரியா? புருஷன் வீட்டுல எப்படி நடந்துக்கணும்னு நீ முதல்ல கத்துக்கோ. அதெல்லாம் நான் உங்களை விட நல்லாவே நடந்துப்பேன். இங்க பாருங்க, இங்க வந்தோமா போனோமா அந்த வேலையை மட்டும் பாருங்க. ஏன் கல்யாண கவலை, என்னோட வாழ்க்கை விஷயத்துல நீங்க தலையிடணும்னு அவசியம் எதுவும் கிடையாது. உன்ன மாதிரி ஒரு வாயாடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர மாப்பிள்ளை எப்படிதான் கஷ்டப்பட போறானோ. ஆனந்தி, நிறுத்துறியா? உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்த பேசுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. அவ வாழ்க்கை, அவ விருப்பம். அத பத்தி உன்கிட்ட யாரும் கருத்து கேட்கல, கேட்கவும் மாட்டோம். அதனால நீ எதுவும் பேசாத. இல்ல, உள்ள போ ஆனந்தி. என்ன உமா, எதுக்கு இப்படி பண்ற நீ? அவ கர்ப்பமா இருக்கா, அவகிட்ட போய் இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணலாமா நீ? அண்ணி, நான் எதுவும் தப்பாலாம் பேசல. என்ன உண்மையோ அதை தான் பேசினேன். சாப்பாட்டுல கொஞ்சமாவது உப்பு போட்டு சாப்பிட்டா அப்ப நன்றி இருக்கும். நடந்ததெல்லாம் மறந்துட்டு பேசுறாங்க.
ஹலோ ஹலோ, நாங்க வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். என்ன விஷயம்? உள்ள வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னால சத்தியமா உள்ள வர முடியாது. உனக்கு என்ன வெளில வந்து பேசு. சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏற்கனவே இந்த வீட்ல பல பிரச்சனைங்க இருக்கு. வாசல்ல நிக்க வச்சு சண்டை போட்டா ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நம்ம வீட்டுக்குள்ள வரதுக்கு உனக்கு இவ்வளவு யோசனையா? ஏய், எது நம்ம வீடு? அதெல்லாம் முடிஞ்சு பல மாசம் ஆகுது. இது உங்க வீடு. இப்ப நான் உங்க விருந்தாளியே வந்திருக்கேன். அதெல்லாம் வீடு. என்ன விஷயம் சொல்லு. சொன்னீங்கன்னா நான் போயிட்டே இருப்பேன். ஏய், என்ன நீ இப்படி பேசுற? கடத்தரப்பு விழா பண்ணிருக்க, ஒரு வார்த்தைங்களை கூப்பிடணும்னு தோணுச்சா உனக்கு? உனக்கு தோணவே இல்லல்ல? ஏன் நீ உன் பங்குக்கு எந்த பிரச்சனையும் பண்ணலன்னு வருத்தப்படுறியா? வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்டவங்களே ரொம்ப பெருசா வந்து ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்திட்டாங்க. இன்னும் நீ மட்டும் தான் பாக்கி. ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம சடகோபால் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு. ரொம்ப சீரியஸா கோமாக்கு போயிட்டாருடா. இப்ப வரைக்கும் அவருக்கு நினைவு திரும்பலடா. ஓ அப்படியா? முதல்ல எல்லாம் இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவத்துக்கு அடுத்த ஜென்மத்துல தான் தண்டனை கிடைக்கும். இப்ப அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. உடனே கடவுள் தண்டனை கொடுத்துறாரு. ஏய், நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றேன். நீ என்னடா கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி கோவமா பேசுற? வந்த பாச உறவு எல்லாமே அத்து போச்சா? உன் மனசுல ஈரம்லாம் காஞ்சு போச்சா? எதுக்கு வருத்தப்பட சொல்ற? சொல்லு. என் கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டியை அலங்கோலப்படுத்தி அசிங்கப்படுத்தினால நீ ஒரு பொண்ணு தானே? உன் புருஷ வீட்லயும் 4 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க தானே? அதுல யாராவது ஒருத்தங்க உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டா நீ சும்மா இருப்பியா? உன் புருஷன் தான் சும்மா இருப்பானா? சொல்லு. டேய், என்ன வார்த்தைடா என்ன பார்த்து சொல்ற? எதுக்குடா என்ன வச்சு கம்பேர் பண்ற நீ? சொல்லும் போதே உன் உடம்பு கூசுது இல்ல? என் பொண்டாட்டி இந்த வீட்ல இருந்து எத்தனை நாள் சித்திரவதை அனுபவிச்சிருப்பான். ஒவ்வொரு தடவை அவ என்கிட்ட வந்து சொல்லும் போதும் நான் தான் அவளை அடிச்சு திட்டி இருக்கேன். இந்த இடத்துல அதே வேற பொண்ணா இருந்தா எப்போ தற்கொலை பண்ணி செத்து போயிருப்பா. அத்து தொலைஞ்சிருக்க வேண்டியடா. கேள்வி விட்ட வேலை. யார் வீட்டுக்குள்ள நான் வந்து பேசிட்டு இருக்கேன்? சும்மா படுத்து கிடக்கா வழிய போற மாதிரி இருந்தப்ப அவனுக்கு பார்த்த போல நீ கல்யாணம் விட்டு போயிட்டா. நீ கேள்வி விட்ட வேலை இருக்கும்ல. அவனுக்கு மனச்சங்கடம் எவ்வளவு மனச்சங்கடம் இருந்திருக்கும். எல்லாம் யோசனை பண்ணி பாடுறா. தேவையில்லாம உன் பொண்டாட்டி அசிங்கப்படுத்தான்னு பேசுன கூட பிறந்தவதானடா. கேள்வி வேலைக்காரி மேல கை வைக்கும் போதே என் பொண்டாட்டி கூட நான் இங்க தங்கறதுக்கு யோசிச்சிருக்கணும். நான் நம்பினேன்ல. என் அண்ணன் நம்பினேன்ல. என்ன சொல்லணும்? என்ன கொலை பண்ண 2 தடவை ஆரம்பிச்சால அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நானும் உங்க பிள்ளை தானே. சில மாசங்களுக்கு முன்னாடி அப்பா உன்னை கொல்ல முயற்சி பண்ணாங்கறியா? கொல்ல தவறிட்டான்டா. அன்னைக்கே கொன்றுக்க நான் போட்டு தள்ளி இருக்கேன்டா உன்னை. நீ சொல்றதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்கடா இங்க. விடுங்க. யாரும் நம்பணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. கடைசியா கடத்துறகிற அன்னைக்கு கூட என்ன கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. இப்ப அவரே படுத்த படுக்கை ஆயிட்டாருல்ல. இத பார், இதெல்லாம் பேச என்ன இங்க வர சொன்னேன்? இங்க இருந்து என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க. ஒட்டெல்லாம் ஒண்ணு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லடா. கேள்வி விட்ட வேலை. நீ எல்லாம் சரிசமா ஏட்ட உட்கார்ந்து பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்லடா. உன அப்படியே அப்பா அப்பா வேண்டாம் பேசுற. வேண்டாம். உனக்கு மானம் வெக்க சூடு சொல்றேன். ஏதாவது இருந்ததுன்னா என் காசை தொடாடா. என் காசை தொடாம ஓ படப்பா பாடுறா. நான் ஒண்ணு உங்க காசை எடுத்து பிசினஸ் பண்ணல. அப்புறம் என்னடா? விடுதலை பத்திரத்தை கைது போட்டு போயிட்டே பேப்ப பத்திரத்துல எல்லாம் ஒண்ணும் கையெழுத்து போட முடியாது.